வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஹவுஸ் ஆஃப் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் கொஞ்சம் இல்ல ரொம்பவே டிஃப்ரெண்டான படம். பிகாஸ் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே அப்படி இருக்கும். பாஸ்ட் பிரசன்ட் படம் ஃபுல்லா ஒரு ரிவர்ஸ் மோட்லயே போற மாதிரி கொண்டு போய் லாஸ்ட் 2 மீட் ஆகிற பிளேஸ் இருக்கே படமே ஒரு மாதிரி மண்டகோளரான படமா தான் இருக்கும். பட் ட்ரஸ்ட் மீ, படம் முடிஞ்ச அப்புறம் என்ன மாதிரி படங்க அப்படின்னு நீங்க யோசிக்கிற அளவுக்கு படம் இருக்கும். படத்தோட கதை என்னன்னா, நம்ம ஹீரோ ஒரு ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் பேஷண்ட். அவன் ஒய்ஃப் 2 பேர் ரேப் பண்ணி மர்டர் பண்ணிடுவாங்க. அது யாரு என்னன்னு கண்டுபிடிக்கிறத நம்ம ஹீரோவோட ஃபுல் டைம் வேலையாவே வச்சுட்டு இருப்பான். அவன் கண்டுபிடிச்சு கொன்னானா இல்லையா அப்படிங்கறத அந்த படத்தோட கதை. படத்துல 2 ஸ்கிரீன் பிளே வரும். ஒன்னு கலர்ல இருக்கும், இன்னொன்னு பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கும். படத்தை ரிவர்ஸ்ல காட்டிட்டு இருப்பாங்க. அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட்ல வர சீன் எல்லாமே படத்தை வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்ல நேரா காட்டிட்டு இருப்பாங்க. இதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி வாங்க படத்துக்குள்ள போயிடலாம். படம் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ யாரையா ஷூட் பண்றான், ரத்தம் தெரிக்குது. பட் அந்த சீன் எல்லாமே ரிவர்ஸ்ல நடக்குது. செத்தவனும் உயிரோட திரும்ப வரான். கட் பண்ணா நம்ம ஹீரோ பிளாக் அண்ட் ஒயிட்ல ஹோட்டல்ல இருக்கான். உடனே என்ன இது, நான் எப்படி இங்க வந்து எவ்வளவு நாள் அங்க இருக்கேன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்படியே கலர்ல காட்டுறாங்க. நம்ம ஹீரோ கீழே வந்து அந்த ஹோட்டல்ல இருக்கவங்க கிட்ட ஒரு போட்டோ காமிச்சு, இவன் தான் டெடி, இவனை தெரியுமா அப்படின்னு கேட்க, நம்ம டெடியே பின்னால வந்துடுறான். அப்புறம் அவங்க 2 பேரும் வெளியே பார்க்கிங் போறாங்க. டெடி ஒரு கார்ல ஏற போவையும் நம்ம ஹீரோ கேட்கறான், ஏன் அந்த கார்ல போற, நம்ம இந்த கார்லயே போலாமே அப்படின்னு சொல்லவும், நம்ம டெடி சொல்றான், இதுதான் உன்னோட கார் அப்படின்னு சொல்லவும், நம்ம ஹீரோ சொல்றான், என்ன விளையாடுறியா, இதான் என்னோட கார் அப்படின்னு அவனோட போலரைட் கேமரால எடுத்த போட்டோவை காட்டுறான். இதுல மட்டும் நல்லா தெளிவாரு அப்படின்னு யோசிச்சுட்டு நம்ம டெடி அவன் கூட போறான். 2 பேரும் ஆளே இல்லாத ஒரு பில்டிங்க்கு போறாங்க. ஆனா அங்க பார்த்தா ஆல்ரெடி ஒரு கார் நிக்குது. உடனே நம்ம ஹீரோ யாரோ வந்திருக்காங்க போலயே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை செக் பண்றான். உள்ள வெறும் புல்லட்ஸ் மட்டும் இருக்குது. உடனே நம்ம ஹீரோ என்ன சொல்றான், நீ இங்க செக் பண்ணு, நான் உள்ள போய் பாக்குறேன்னு உள்ள போறான். அவன் உள்ள போய் தேடுறான். தேடிட்டு இருக்கும்போதே அவனோட போலரைட் கேமரால எல்லாத்தையும் போட்டோ எடுத்து வச்சிருப்பான்ல, அதை செக் பண்ணிட்டு இருக்கான். அதுல டெடி போட்டோக்கு பின்னாடி இப்பதான் காட்டுறாங்க. அவனை நம்பாத, அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம், அவனை போட்டு தள்ளு அப்படின்னு எழுதியிருப்பான். அந்த டைம்ல நம்ம டெடி உள்ள வர நம்ம ஹீரோ அவனை பிடிச்சி சாத்துன்னு சாத்திட்டு அவனை கீழே தள்ளி அவன் தலையில கண்ணை வைக்கிறான். கண்ணை வச்சுட்டு எல்லாத்துக்கும் நீ தானே காரணம் அப்படின்னு சொல்லவும், டெடி சொல்றான், நீ பாட்டு ஃபர்ஸ்ட் நீ யாருன்னு உனக்கு தெரியல, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு கேட்கவும், நம்ம ஹீரோ சொல்றான், எனக்கு எல்லாம் தெரியும், நீ மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவனை சுடத்துக்கு போறான். அதுக்கு டெடி சொல்றான், நீ என் கூட கீழே வா, பேஸ்மெண்ட்டுக்கு வா, நீ யாருன்னு நான் உனக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், அதை கேட்காத ஹீரோ அவனை போட்டு தள்ளுறான். நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோமே அந்த பிளட்டோட ஒருத்தன் ஷூட் பண்ண சீனு, அதான் இது. கட் பண்ணா பிளாக் அண்ட் ஒயிட்ல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ கையில சாமி ஜான்கிஸ்னு ஒரு நேம பச்சை குத்தி வச்சிருப்பான். அது யாருன்னு பார்த்தா அவன் வந்து ஒரு மெமரி லாஸ் பேஷண்ட். நம்ம ஹீரோ வந்து இந்த இன்சிடென்ட்க்கு முன்னாடி வந்து ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்டா இருப்பான். அதாவது யாரெல்லாம் பொய் சொல்றாங்க, பொய் சொல்லி காசு வாங்குறாங்களா இல்லையா, இல்ல உண்மையை தான் சொல்றாங்களா செக் பண்றதா நம்ம ஹீரோவோட வேலை. அப்படி இருக்கும்போது அவனுக்கு வந்து ஒரு கிளைண்ட் தான் இந்த சாமி ஜான்கிஸ். அவன் ஒய்ஃபுக்கு டயபெட்டிஸ் இருக்கும். அது தெரியாம இவன் இன்சுலின்ல ஓவர் டோஸ் போட்டு அந்த பொண்ணையே கொலை பண்ணிருப்பான். அதனால நம்ம ஹீரோ அவனோட மெமரி லாஸ் யார்ட்டையா சொல்லணும்னா இந்த சாமி ஜான்கிஸ் அவனை தான் ரெப்ரசென்ட் பண்ணுவான். கட் பண்ணா கலர்ல நம்ம ஹீரோ காட்டுறாங்க. நம்ம ஹீரோ கீழே போயிட்டு அந்த ஹோட்டல்ல இருக்கவங்க கிட்ட பேசுறான், நான் இங்க தான் தங்கி இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், அதுக்கு அந்த ஹோட்டல்ல இருக்கவன் சொல்றான், இதை தான் டெய்லி சொல்றீங்க, கேட்டு கேட்டு என் காதே புளிச்சு போச்சு அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம ஹீரோ, இந்த இருக்கானே இவன் தான் டெடி, இவனோட நம்பர்ல இருந்து போன் வந்தா மட்டும் என் ரூமுக்கு கனெக்ஷன் கொடு, மத்தவங்க யார் கால் பண்ணாலும் என் ரூமுக்கு லைன் கொடுக்காத அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம பார்த்ததுதான் டெடி வந்து இவனை கூட்டிட்டு போறது, அந்த சீன் எல்லாமே. கட் பண்ணா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு ரெஸ்டாரண்ட்ல கை கழுவிட்டு இருக்கான். கை கழுவிட்டு இருக்கும்போது சாமி ஜான்கிஸ் அவன் கையில பச்சை குத்தி இருக்கதை பாக்குறான். பார்த்துட்டு இருக்கும்போது கையில இன்னொரு டேட்டோ ஃபேக்ட் அப்படின்னு இருக்கு. அதை செக் பண்றதுக்குள்ளேயே உள்ள ஆளுங்க வராங்க. சோ நம்ம ஹீரோ அதை பார்க்காம அங்க ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளியே வரான். வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒரு வெயிட்டர் அவன் வந்து, சார் இந்தாங்க உங்க ஃபைல் அண்ட் ரூம் கீ மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கவும், நம்ம ஹீரோ அதை வாங்கிட்டு ஹோட்டலுக்கு வரான். ஹோட்டலுக்கு வந்தா நிறைய போட்டோஸ் இருக்கு. அதுல நேட்டலி அப்படின்னு ஒரு போட்டோ இருக்கு. அண்ட் இவன் கையில வச்சிருக்க கவரும் அதே நேட்டலி கொடுத்தது தான். இப்போ அந்த கவர்ல என்ன இருக்குன்னு பார்த்தா அந்த கவருக்குள்ள நம்ம டெடியோட லைசன்ஸ் இருக்கு. பட் அதுல டெடியோட நேம் என்னன்னு பார்த்தா ஜான் எட்வர்ட் கேமல் அப்படின்னு போட்டிருக்கு. சோ நம்ம ஹீரோ யோசிக்கிறான், இவன் நேம் டெடி தானே, ஒருவேளை பொய் சொல்றானோ அப்படின்னு யோசிச்சுட்டே அவன் போட்டோவை திருப்பி பாக்குறான். அதுல டோன்ட் பிலீவ் ஹி லைஸ் அப்படின்னு போட்டிருக்கு. உடனே நம்ம ஹீரோ ஷர்ட்டை கழட்டுவான். உடம்பு ஃபுல்லா பச்சை குத்தி வச்சிருப்பான். அதுல 6 ஃபேக்ட்னு ஒரு டேட்டூ இருக்கும். அந்த டேட்டூ தான் அவனோட ஒய்ஃப் யாரு கொலை பண்ணாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான க்ளூவா வச்சிருப்பான். ஃபேக்ட் 1 வந்து என்னன்னு பார்த்தா அந்த கில்லரோட ஃபர்ஸ்ட் நேம் வந்து ஜான் ஆர் ஜேம்ஸ்ல இருக்கும் அண்ட் லாஸ்ட் நேம் வந்து ஜில ஆரம்பிக்கும். அடுத்த ஃபேக்ட் என்னன்னா அவன் ஒயிட்டா இருப்பான். அடுத்த ஃபேக்ட் அவன் ட்ரக் டீலர். அடுத்து அவன் கார் நம்பர் பிளேட் அப்படின்னு ஒரு 6 ஃபேக்ட் எழுதி வச்சிருப்பான். அது எல்லாமே இப்ப நம்ம டெடிக்கு மேட்ச் ஆயிருச்சு. அதனாலதான் நம்ம ஹீரோ ரிசப்ஷன்ல போயிட்டு இவனை தெரியுமா அப்படின்னு போட்டோ காமிச்சு பேசிட்டு இருப்பான். அப்புறம் கட் பண்ணா பிளாக் அண்ட் ஒயிட்ல நம்ம ஹீரோ யார்ட்டையோ போன்ல பேசிட்டு இருப்பான். எனக்கு நீங்க யாருன்னே தெரியல அப்படி பேசிட்டு அவன் சாமி ஜான்கிஸ் தெரியுமா அப்படின்னு அவனை பத்தி சொல்லிட்டு, அவன் தான் ஒழுங்கா வாழல, அவனுக்கு வாழ்றதுக்கான
ரீசன் இல்ல, பட் எனக்கு அதுக்கான ரீசன் இருக்குன்னு சொல்லிட்டு அவனோட டேட்டூவை க்ளோஸ் அப்ல காட்டுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ ஒரு பேப்பரை பார்க்கறான். அதுல வந்து நேட்டலியை வந்து 1 o'clock இந்த காஃபி ஷாப்ல போய் மீட் பண்ணு அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ நம்ம ஹீரோ வந்து மீட் பண்ணதுக்காக போவான். பட் அந்த காஃபி ஷாப் போனதுக்கு அப்புறமும் அவனுக்கு நேட்டலி யாருன்னு தெரியாது. ஸோ நம்ம நேட்டலியே அவனை புடிச்சு உட்கார வச்சு பேசிட்டு இருப்பா. பேசிட்டு அந்த ஃபைல் அப்பதான் கொடுப்பா. கொடுத்துட்டு இவனோட ரூம் கீயை வந்து அவ வீட்டுக்கு போனப்ப மிஸ் பண்ணிருப்பான். ஸோ அந்த ரூம் கீயையும் இவன்ட்ட கொடுக்குறா. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஹேண்ட் வாஷ் பண்றதுக்கு எந்திச்சு போறான். அதுக்கப்புறம் தான் நம்ம பார்த்தோம் என்னாச்சுன்ட்டு. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ வெளியே வந்து கார்ல ஏறுறான். கார்ல ஏறும்போது குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி நம்ம டெடி குறுக்க வந்து அந்த கார்ல ஏறிடுறான். 2 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு சாப்பிடலான்னு போறாங்க. அப்போ போல நம்ம டெடி கேட்கறான், ஏன் அவனை கொல்லணும் இப்படி அலையிற அப்படின்னு கேட்கும்போது, அவன் என்ன பண்ணதை கூட நான் மன்னிச்சு விட்டுருவேன், ஆனா என் ஒய்ஃப் அப்படி பண்ணிட்டான்ல, நான் அவனை சும்மா விட மாட்டேன், போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். மேபி எனக்கு அது ஞாபகம் இல்லாம இருக்கலாம், ஆனா மேல இருந்து என் ஒய்ஃப் பார்த்தா அவ சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு கிளம்பி போறான். ஹோட்டல்ல போய் பார்க்கும்போது அவனோட கீ மிஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு பாக்கெட்ல செக் பண்ணும்போது தான் அந்த நட்டாலியை போய் 1 o'clock மீட் பண்ணு அப்படிங்கிற பேப்பர் இருக்கு. அதுக்கப்புறம் தான் அவனை பார்த்தவன் என்னாச்சுன்ட்டு. கட் பண்ணா நம்ம ஹீரோ தூங்கி முழிச்சு பார்க்கறான். பட் வேற யார் ரூம்லயோ இருக்கான். பக்கத்துல யாருக்குன்னு பார்த்தா நம்ம நேட்லி. அவங்களுக்குள்ள கொஞ்சம் ரொமான்ஸ் நடந்திருக்க. நம்ம ஹீரோ யாரா இவ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நேட்டலி போட்டோ எடுத்து பார்க்கறான். அதுல ஒன்ன மாதிரியே இவளும் ஒருத்தனை இழந்திருக்கா, அதனால உனக்கு ஹெல்ப் பண்றான்னு போட்டிருக்கான். நம்ம நேட்டலி அவனை பார்த்து, சரி அந்த கார் யாரோடன்னு நான் ஃபைன் பண்ணதும் எப்படி உங்ககிட்ட வந்து கொடுக்குறதுன்னு கேட்க நம்ம ஹீரோ திருதுன்னு முழிக்கிறான். உடனே நம்ம நேட்டலி ஒரு பேப்பர்ல உனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எடுத்து ஒரு பொண்ணு 1 மணிக்கு ஒன்னு இந்த காஃபி ஷாப்ல பார்க்க வருவா அப்படின்னு எழுதி கொடுக்க நம்ம ஹீரோ அதை வாங்கிட்டு போறான். அப்பதான் நம்ம டெடி உள்ள வந்து அந்த கார்ல விழுறான். அகைன் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ நேட்டலி வீட்டுக்கு போயிட்டு, யாரடி அந்த டாடு, உனக்காக நான் ஏன் அவனை அடிக்கணும் அப்படின்னு கேட்க நம்ம நேட்டலி சொல்றா, அவன் என்ன அடிச்சான், அதை நான் உங்ககிட்ட சொன்னேன், சோ எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு நீ தான் போய் அவனை அடிச்ச அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோ இருக்க பிரச்சனை இது என்னடா புது பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அப்படி அவங்க பேசிட்டு இருக்கும்போது தான் நம்ம நேட்டலி ஹீரோவோட டேட்டூவை பாக்குறா. சோ இவனுக்கு இருக்க பிரச்சனை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு, என்னோட பாய் ஃப்ரெண்ட் ஜிம்மியும் இப்படிதான் டேடின்னு ஒருத்தனை பார்க்க போனா திரும்பி வரவே இல்லை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி பேசும்போது தான் இவங்களுக்குள்ள ரொமான்ஸ் பில்ட் ஆகுது. நைட்டு நம்ம நேட்டலி தூங்குனதும் நம்ம ஹீரோ நைஸாக போய் என்ன பண்ணுறான், அவளும் அவள் பாய் ஃப்ரெண்ட் ஜிம்மியும் இருக்க ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு இவளும் என்ன மாதிரி கஷ்டப்படுறா அப்படின்னு எழுதி வச்சுட்டு மறுபடியும் வந்து படுத்துக்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோவை கட்டுறாங்க. ஹீரோ யாரோ ஒரு வீட்டில் இருக்கான். கண்ணு முழிச்சு பார்த்ததும் சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்னு கபோர்டு ஓப்பன் பண்ணுறான். கபோர்டுக்குள்ள ஒருத்தனை அடைச்சு வச்சிருக்காங்க. ஹீரோக்கு ஒரே டவுட், ஏய் யாரா நீ இங்கே என்னடா பண்ற, ஆமா ஃபர்ஸ்ட் நான் இங்கே என்ன பண்றேன் அப்படின்னு ஹீரோக்கு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன். அப்படி அவன் குழம்பிட்டு இருக்கும்போது காலிங் பெல் அடிக்க சவுண்டு கேட்குது. உடனே ஹீரோ யாருன்னு கேட்க, ஏய் நான் தான் டெடி, நீ தான் வர சொன்னேன் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ போய் டோர் ஓபன் பண்றான். ஓபன் பண்ணதும் நம்ம டெடி உள்ள வந்து கேக்குறான், ஏய் ஏன்டா ஏன்டா என் உயிரை வாங்குற, இவன் யாருடா புதுசா அப்படின்னு கேட்கவும் நம்ம ஹீரோ, எனக்கு நான் இங்க என்ன பண்றேனே தெரியல, அப்புறம் எப்படி இவன் யாருன்னு எனக்கு தெரியும். உடனே நம்ம ஹீரோ அவன்கிட்ட இருக்க போட்டோஸ் எல்லாம் செக் பண்றான், இவன் போட்டோஸ் இருக்கான்ட்டு. அதுல டாட் அப்படின்னு இவன் நேம் இருக்குது. அந்த போட்டோக்கு பின்னால நேட்டலிக்காக தான் இவன் அடிச்சேன் அப்படின்னு எழுதி வச்சிருக்கான். அதை பார்த்துட்டு உடனே நம்ம டெடி கேட்கறான், இப்போ இந்த நேட்டலி யாரு அப்படின்னு கேட்கவும் நம்ம ஹீரோ சொல்றான், அது யாராவது தெரிஞ்சவங்களா இருக்கும், அவங்களுக்காக தான் அடிச்சிருப்போம் போல அப்படின்னு கேஷுவலா சொல்றான். சரி இப்போ இந்த பீஸை என்ன பண்ண அப்படின்னு 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ சொல்றான், அவன் டேபிள்ல ஒரு கன் இருக்கு, அதை வச்சு உன்னை மிரட்டலாம், இனிமே என் லைன்ல வராத அப்படின்னு இவனை மிரட்டி அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நேட்டலி வீட்டுக்கு போறான். அங்க போய் இவன் பேசினதெல்லாம் நம்ம தான் முன்னாடியே பார்த்துட்டோமே. அப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட்ல நம்ம சாமியை காட்டுறாங்க. அவனுக்கு நம்ம ஹீரோ பண்ண சம்பவம், அதாவது டிசீஸ்க்காக காசு தர மாட்டோம் இன்சூரன்ஸ்ல அப்படின்னு சொல்லியிருக்க சாமியோட ஒய்ஃப் அவன்கிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பா. ஏன்டா இப்படி என்ன இந்த நோய் வந்து சாவடிக்கிற அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. கட் பண்ணா நம்ம ஹீரோ ஏதோ பாத்ரூம்ல சரக்கு பாட்டிலோட உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இது நம்ம குடிச்சிட்டா இருந்தோம் போதையே ஆகலையே அப்படின்னு நினைச்சிட்டு குளிக்கிறதுக்கு பாத்ரூம்குள்ள போறான். உள்ள போனதும் இன்னொருத்தன் கதவை திறந்துட்டு உள்ள வரான். உள்ள வந்தது யாருன்னு பார்த்தா நம்ம டாடு. ஹீரோ அவனை பிடிச்ச அடி போலன்னு பொழந்து அவனை கட்டி கபோர்ட்ல போட்டுறான். அப்புறம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ ரோட்ல ஓடிட்டு இருக்கான். ஒருத்தன் அவனை சுடுறதுக்காக பின்னாடி துரத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கான். யாருடா இவன் அப்படின்னு அவனோட பாக்கெட்டை செக் பண்றான். அப்ப அந்த பேப்பர்ல டாடுன்னு எழுதி அவனோட அட்ரஸ் எல்லாமே போட்டிருக்கு. சரி மவனே நீ இங்கே தானே வருவ, வா வா அதுக்குள்ள நான் குளிச்சுட்டு வந்துடுறேன்னு சரக்க போட்டு நம்ம ஆள் குளிச்சிட்டு இருப்பான். அப்புறம் தான் என்னாச்சுன்னு பார்த்தோமே. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ கார்ல ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஒருத்தன் நம்ம ஹீரோ கிட்ட பேசணும்னு அவன் கார்ல இருந்து இறங்கி ஹீரோ கார்ல ஏறுவான். டக்குன்னு சுட ஆரம்பிச்சிருவான். நம்ம ஹீரோ அப்போ ஓட ஆரம்பிச்சு வந்தாங்க. அடுத்து ஓடிக்கிட்டே இருப்பான். அப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட்ல காட்டுறாங்க. நம்ம ஹீரோ யார்கிட்டயோ போன்ல பேசிட்டு இருக்கான். பேசிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல இருக்கவன் சொல்றான், உன் வீட்டுக்கு வந்ததுல ஒருத்தன் ட்ரக் அடிக்ட் தானே, அவன் கார்ல இருந்து கிலோ கணக்குல ட்ரக் எடுத்தோம். ஸோ அவன் வந்து ஒரு ட்ரக் அடிக்ட் இல்ல, ஒரு ட்ரக் டீலர். அப்புறம் நம்ம சாமியோட ஒய்ஃபை காட்டுறாங்க. அவன் வந்து நம்ம ஹீரோட ஆஃபீஸ்க்கு வந்து, என்னப்பா சந்தோஷமா காசு வராம பண்ணிட்டல அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போறா. அப்புறம் கட் பண்ணா நம்ம ஹீரோ வந்து கார்ல ஏறுறான். காருக்குள்ள ஒருத்தர் இருக்கான். ஏய் யாரா நீ அப்படின்னு கண் எடுத்து சுட போறான். அப்பதான் சொல்றான், டே நான் தான் டெடி உன் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ ஆகுறான். நம்ம டெடி உடனே எங்கடா போயிட்டு வர, அந்த நேட்டலி வீட்டுக்கு தானே போயிட்டு வர, அவளும் சரியில்லடா, அவளே ஒரு ட்ரக் சப்ளையரு, அவ பாய் ஃப்ரெண்ட் இவளை வச்சுதான் ட்ரக் டீலிங் தான் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கான், அவளை நம்பாத, அவ போட்டோ பின்னாடி எழுது, அவளை நான் நம்ப மாட்டேன்ட்டு அப்படின்னு சொல்லவும், அட யாரா நீ விட மாட்டா போலையே அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து போட்டோ பின்னாடி எழுத போகும்போது நம்ம டெடியோட போட்டோ எடுத்து பாக்குறான். அதுல டோன்ட் பிலீவ் ஹீ இஸ் லை அப்படின்னு எழுதியிருக்கும். உடனே நம்ம ஹீரோ நேட்டலி போட்டோ பின்னாடி எழுதினதை வந்து அடிச்சிடறான். அப்புறம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஏதோ ஒரு வீட்டுல பெண்ணை தேடிட்டு இருக்கான். அப்ப
அப்ப திடீர்னு நம்ம நேட்டலி டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள வரா. என்னடா இதுன்னு பார்க்கும்போது தான் தெரியுது அது நம்ம நேட்டலி வீடுன்ட்டு. வரவ சும்மா வரலங்க, நிறைய மூஞ்சில சில்லறை வாங்கிட்டு வந்துட்டு இருக்கா. உடனே நம்ம ஹீரோ என்னாச்சு அப்படின்னு கேட்க, ஒன்னாலதான் நீ சொன்னு தான் போய் நான் டாடிட்ட டெடி தான் ஜிம்மியோட காசெல்லாம் வச்சிருக்கான்னு சொல்ல அவன் என்னை நம்பவே இல்லை. மூஞ்சில நல்லா நலங்கு வச்சுட்டான். உடனே நம்ம ஹீரோ விடு விடு அவனை நான் பாத்துக்கிறேன், அவனோட அட்ரஸ் எல்லாம் எழுதி எனக்கு கொடு அப்படின்னு சொல்லவும் நம்ம நேட்டலி அவனோட அட்ரஸ் எல்லாம் எழுதி இவன்ட்ட கொடுக்குறா. எழுதி கொடுத்துட்டு என்ன சொல்றா, அவன் அடிச்சதுல நான் உன்னோட கார் நம்பரை சொல்லிட்டேன், மேபி அவனை தேடி வரலாம் அப்படின்னு சொல்றா. அப்படிதான் நம்ம ஆளை வந்து தேடி வந்திருக்கான். அகைன் நம்ம ஹீரோ நேட்டலி வீட்டில் தான் இருக்கான். அப்ப நேட்டலி திடீர்னு பரபரன்னு வந்து, இந்த டெடி யாருன்னு எனக்கு தெரியல, டாடோட பணத்தை என் பாய் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்தானா, இப்ப அவனை காணுன்ட்டு அந்த பணத்தை நான் தான் கொடுக்கணும்னு சொல்லி என்னைய போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நேட்டலி நைஸா எனக்காக அவனை கொலை பண்றியா அப்படின்னு கேட்கவும் நம்ம ஹீரோ என்னாலலாம் அது முடியாது அப்படின்னு சொல்லவும், ஏன் உன்னோட ஒய்ஃபுக்காக தான் நீ பண்ணுவியா, எனக்கு அவெல்லாம் பண்ண மாட்டியா அப்படின்னு உங்களுக்குள்ள லவ், நீ ஒரு அவன் அவ ஒரு இவ, உங்களுக்குலாம் இதை தேவையா அப்படின்னு சொல்லி இந்த ஓவரை ட்ரிகர் பண்ணி விட நம்ம ஹீரோ அவளை மூஞ்சிலே ஒரே போடா போட்டுறான். நேட்டலி என்ன சொல்றா, உனக்கு தான் மெமரி லாஸ் ஆச்சே, இரு உன்னை எப்படி யூஸ் பண்றேன், என்னையும் அடிச்சிட்டல, நான் வெளியே வெயிட் பண்ணிட்டு உனக்கு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் மெமரி லாஸ் ஆயிரும், நான் திரும்பி வந்து உன்னை என்ன பாடுபடுத்துறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் கார்லேயே உட்காந்துடுறா. நம்ம ஹீரோ இதெல்லாம் மறந்துடக்கூடாது, இவ இவ்வளவு மோசமானவளா இருக்காளே, இதை பத்தி நம்ம எழுதி வச்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் பெண்ணை தேடிட்டு இருப்பான். பட் பெண்ணு கிடைக்காது. ஏன்னா வெளியே இருக்காளே நேட்டலி, அவ எதுவுமே கிடைக்கக்கூடாது, எல்லா பெண்ணுமே எடுத்துட்டு போயிருவா. வெளியே இருந்து வில்லத்தனமும் ஒரு சிரிப்பா பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு குட்டி நீலாம்பரி மாதிரியே ஆயிருவா. கைஸ், இந்த படத்துல வந்து டீடைலிங் அதிகமா இருக்கிறதுனால இதை வந்து நம்ம 2 பார்ட்டா கொண்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நான் 2 வீடியோவா போடலான்னு இருக்கேன். ஸோ இதோட கண்டினியூட்டி செகண்ட் பார்ட்ல இருக்குது, மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க.